குழந்தைகளே, சிறுவர் சிறுமியர்களே, நான் உங்களுக்கு என்ன கதை சொல்ல போகிறேன் தெரியுமா? ஒரு அன்னப்பட்சியும் ஒரு ஒரு காக்காவை பற்றியும் கதை. ஸ்டோரி நம்பர் 17. ஒரு ஊரில் ஒரு காடு இருந்ததாம். அந்த காட்டில் ஒரு குளம் இருந்ததாம். அந்த குளத்துல நிறைய அன்னப்பட்சிகள்லாம் இருந்தது. அன்னப்பட்சி தெரியும் இல்லையா உங்களுக்கு? வாத்து பெருசாக இருக்கும் இல்லையா? அது வெள்ளையாக, அதுக்கு ரெக்கையெல்லாம் பெருசாக இருக்கும். அதெல்லாம் ஜாலியாக அந்த குளத்துல நீந்திண்டு அது கூட கிடச்ச உணவெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருந்ததாம். இதை ஒரு காக்கா பார்த்துனே இருந்தான். அந்த காக்கா சாதாரண காக்கா இல்லை, அண்டங்காக்கா. அது பெரிய இல்லையா? அண்டங்காக்கானே கருப்பாக பெருசாக இருக்கும். அது என்ன பண்ணித்தான், நம்ம மட்டும் கருப்பாக இருக்கும், இந்த இப்படி இந்த வாத்தெல்லாம் வெள்ளையாக இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுதான். ஆஹா, இந்த இந்த வாத்தெல்லாம் தண்ணியிலே இருப்போம், குளிச்சுன்னு இருக்கு, அதனால தான் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணித்தான், தன்னோட காக்கா கூட்டத்துலேருந்து வெளியில் அந்த அன்னப்பட்சியோட போய் சேர்ந்துட்டு இருந்தான். தினம் அந்த குளத்துல போயிட்டு அந்த அதே மாதிரி குளித்து எல்லாம் பண்ணிட்டே இருந்துதான். கிடைக்கிற உணவை சாப்பிட்டு தான். ஆனால் அது அது ஒரு நிறம் மாறுமா? மாறாது தானே. அது கடவுள் நமக்கு கொடுத்த நிறம் தானே, அது எப்படி மாறும்? ஆனால் கூட அது என்ன நினச்சிட்டு தான், நான் பார்த்து தான், அப்போ நம்ம தினம் தண்ணியிலே குளிச்சுட்டு இருக்குமே, ஆனால் கூட நம்ம கருப்பாகவே இருக்கோமே, வெள்ளையாக வேலையே நினச்சிட்டு அப்படி வருத்தத்தோடு தினம் சாப்பிட்டுட்டு கிடைக்கிறத சாப்பிட்டோன்னே அதுக்கு பசியாகிட்டான் ரொம்ப. அதுக்கு வயறு ரொம்பவே இல்லை. அதனால் அது சோர்ந்து போயிட்டு என்ன பண்ணித்தான், அப்படியே அதுக்கு பிடிக்கவே இல்லையா, வாழவே பிடிக்கலையாம். என்ன பண்ணிட்டு, அன்னத்தை போல் நம்ம அன்னத்தை போலேயே நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அது அந்த அன்னத்துக்கூடையே சரியாக சாப்பிடாம அப்படியே சோர்ந்து போய் அப்படியே பட்னி ஆகி அப்படியே செத்துருத்தான். அது காக்கா கூட்டத்தில் போய் சேர்ந்துருந்தா கூட அது நான் தப்பிச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி இல்லாமல் இதுலேருந்து நமக்கு என்ன நீதி கிடைக்கிறது? நியாயமான ஆசையானாக்க அது வெற்றி கிடைக்கும். என் எண்ணத்தோடு சேர்ந்து இருக்கணும். நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா எனக்கு தம்ஸ் அப் போடுங்க. தேங்க்யூ. கீதா முரளி, பாய்.